Hi friends, back in another video. In the video நான் என்ன காமிக்க போறேன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க உக்கடம் ஆட்டோமொபைல்ஸ் மார்க்கெட்ல நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டோட லைவ் டெமோ கண்டிப்பா காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எஸ் யூ ஆர் ரைட், டயர் இன்ஃப்ளேட்டர் வாங்கியிருந்தேன். அந்த டயர் இன்ஃப்ளேட்டர் தான் லைவ் டெமோவா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த டயர் இன்ஃப்ளேட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் எல்லா கார்லயும் இருக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் உங்க சுந்தராஜ், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸ்டசி. இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் தான், ரொம்ப காம்பேக்டான ஒரு ப்ராடக்ட். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசியம். கண்டிப்பா எல்லா ஒரு கார் ஓனரும் கார்ல வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நார்மலி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃப் ரோடிங் பண்றோம் அப்படின்னா ஆஃப் ரோடிங் பண்ணும்போது டயரோட ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். ஏன்னா இப்போ நார்மலி நான் வந்து 32 வைக்கிறேன், PSI வைக்கிறேன் அப்படின்னா ஆஃப் ரோடிங் பண்ணும்போது அது ஒரு 18 இல்லை 20 PSIக்கு கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் ஆஃப் ரோடிங், ஏன்னா அந்த கிரிப் அந்த டெரெயின்லாம் அந்த கிரிப் டயர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ரொம்ப பம்பியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவசியம். ஸோ ஆஃப் ரோடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு கேஜெட் வந்து கார்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கிடையாது. கண்டிப்பா ஒரு லாங் டிரைவ் போறவங்க, ஹைவேஸ்ல போறவங்க, அதிகமா கார் ஓட்டுறவங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ல நீங்க வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போறீங்க, ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ டயர் பஞ்சர் ஆகுது அல்லது காத்து இறங்குது. ஸோ அந்த ஹைவேஸ்ல ஒரு புது ஊர்ல உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்காது. எப்படி நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கை வந்து அந்த இடத்துக்கு வர சொல்வீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம கையில இது மாதிரி கேஜெட்ஸ் இருந்துச்சுன்னா யாரையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்மளே ஒரு 5 நிமிஷத்துல நம்ம வேலையை முடிச்சுட்டு காரை ஓரமா நிப்பாட்டி 5 நிமிஷத்துல நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கேஜெட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த கேஜெட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு காம்பாக்டா இருக்குன்ட்டு. அதை பத்தி இன்னும் நம்ம விவரங்கள் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன ப்ராடக்ட் இதுதான். லாஸ்ட் டைமே நீங்க வந்து வீடியோல பாத்தீங்க, நம்ம ஒரு சின்ன டெஸ்டிங் மட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்வளோ காம்பேக்டா இருக்கு பாருங்க. ஒரு கையில வருது. ஹார்ட்லி இதோட வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 kg இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுல ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்ம கேஜ் கொடுத்துருக்காங்க, டயர் ப்ரெஷர் நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு, அண்ட் ஒரு நீளமான வயர் கொடுத்துருக்காங்க, அண்ட் நம்ம டயர்ல வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த மவுத் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா எல்லா காருக்கும் ஸ்டாண்டர்டானது தான். ஸோ எந்த கார்ல வேணாலும் இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போக இதுல வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பலூன்ல காத்தடிக்கிறதுக்கு அண்ட் பால்ஸ்ல காத்தடிக்கிறதுக்கு, பேஸ்கெட் பால் அது மாதிரி நிறைய வந்து சைக்கிள்ல காத்தடிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ திஸ் இஸ் a compact and very useful gadget, I believe. ஸோ இது வாங்க, இதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு டயர்ல வந்து காத்து ஏறுறதுக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் டயர்ஸ் டு டயர். நம்ம டயருக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த டயர் வந்து நம்மளது 18 inch டயர். ஸோ மேசிவான ஒரு டயர் தான் இது. ஸோ இந்த 18 inch டயர்ல வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம முதல்ல செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு செக் பண்ணுவோம். நம்ம கிட்ட ஒரு சின்ன டிவைஸ் இருக்கு, டயர் ப்ரெஷர் கேஜ் மீட்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டா நம்மளுக்கு காமிக்கும். அதுல இருக்கிற கேஜை கூட நம்ம நம்ப வேண்டாம். ஸோ செப்பரேட்டா ஐ ஹேவ் ஒன் கேஜ் டு மெஷர் த டயர் ப்ரெஷர். ஸோ 0ல இருக்கு. ஸோ செக் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18. ஸோ அந்த 20 PSIக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வி கேன் அசியூம் இட் as 18ல இருக்குது. நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் மேக் இட் டு 0, ரைட். ஸோ ஆஃப் ரோடிங் பண்ணும்போது நார்மலி இந்த ப்ரெஷர் தான் வச்சிருப்போம், 16 or 18. ஸோ ஹைவேஸ்ல போகிறோம், நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நார்மலி இதில் வந்து 32 வைப்பேன். ஸோ இந்த 18லேருந்து 32 வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்றதையும் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிடுவோம் இன்னைக்கு. ஸோ நல்ல லென்த்தான வயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஹவ் காட் அன் 12 volt சாக்கெட். ஸோ எல்லா கார்லேயும் இந்த 12 volt சாக்கெட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட்ஸ் யூனிவர்சல். எந்த காரில் வேணாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நாசிலும் யூனிவர்சல், எந்த கார்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என் காருக்கு வந்து ஃபிட் ஆகுமா, இது நான் வாங்கலாமா, இந்த காருக்கு யூஸ் ஆகுமா, ஆல்டோக்கு யூஸ் ஆகுமா, இல்லை வந்து ஸ்கார்பியோக்கு யூஸ் ஆகுமான்னு கிடையாது. இட்ஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட். இட்ஸ் எ ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ வாங்க இதை வந்து நம்ம 12 volt சாக்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சு பார்ப்போம். ஸோ நம்ம 12 volt சாக்கெட் இங்கே இருக்கு.
எஸ், போட்டோடனே நம்மளுக்கு இங்கே லைட் வந்துடுது. இது ஒரு சின்ன டார்ச் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்னது தான். ஆனால் நைட்டில் வந்து நம்மளுக்கு எங்கேயாவது அந்த நாசில் தெரியல அப்படின்னா தட் ரொம்ப சஃபிஷியன்ட். நான் நைட்டில் பார்த்துருக்கேன். ஸோ சஃபிஷியண்டான லைட் இருக்கும், ரொம்ப லைட்லாம் இருக்காது, பட் சஃபிஷியண்டான லைட் இருக்கும். ஸோ வாங்க இது எவ்வளோ சிம்பிள் அப்படின்றது மட்டும் பாருங்க. அவ்வளோதான், லிவரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆன் ஆகிடும். அண்ட் இங்கே சுவிட்ச் இருக்கு, யூ கேன் சுவிட்ச் இட் ஆன். let us do one more experiment on இன்னொரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணலாம். நம்ம ஒரு டைம் செட் பண்ணலாம், எவ்வளோ டைமில் அது ஃபில் ஆகுதுன்றதையும் செக் பண்ணிடலாம். ஸோ அதுவும் நம்ம சேர்ந்து பார்த்த மாதிரி ஆகிடும். ஆருஷ் உங்கள் ஃபோன் கொடுங்களேன். ஸோ நம்ம ஆருஷோட ஃபோனில் டைமர் செட் பண்ணிடலாம். அதாவது கவுண்ட் டவுன் ஸ்டாப் வாட்ச் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஆன் பண்ணும்போது இதையும் ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரத்தில் அந்த 18லேருந்து 32 போகுதுன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ அது சின்ன மோட்டர் தான், ஆனால் அதோட சவுண்ட் வந்து ஒரு கம்ப்ரஸர் சவுண்டுக்கு அளவுக்கு இருக்கு. பட் ஐ திங்க் இட் இஸ் எஃபெக்டிவ், சூப்பர். இந்த வீடியோ வந்து எவ்வளவு நேரம் போகும் அப்படிங்கிறது தெரியாது, அதனால இதை வந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் ஃபாஸ்டா போடுறேன். ஸோ கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிருக்கு. 3 நிமிஷத்தில் வந்து எனக்கு இங்கே 32 PSI இந்த மீட்டரில் காமிக்குது, இந்த கேஜில் காமிக்குது. ஸோ நம்ம வச்சிருக்கிற கேஜில் வந்து எவ்வளோ காமிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 0ல் இருக்கு, 0ல் இருக்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இது பாருங்க, எக்ஸாக்டா 32 PSIல நிக்குது. ஸோ 20க்கும் 40க்கும் நடுவில் 30 விட கொஞ்சம் மேலே இருக்கு 32 PSI. ஸோ தட்ஸ் ஒண்டர்ஃபுல். இது ஒரு ரிமோட் லொக்கேஷன்ல நம்ம வரோம், இல்லை ஹைவேஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம், இல்லை ஆள் இல்லாத இடத்துல இருக்கோம், இது மாதிரி ஒரு கேஜெட் நம்ம வண்டியில் இருந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல் பாருங்க. இவ்வளோ பெரிய டயருக்கு 18 PSIலேருந்து 32 PSI வந்து 3 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஒரு சின்ன கம்ப்ரெசர், ஜஸ்ட் ஒரு சின்ன மோட்டர், நம்ம காரை கூட ஸ்டார்ட் பண்ணல, 12 வோல்ட் சாக்கெட்ல போட்டு ஒரு 3 நிமிஷத்துல நம்ம வேலை முடிஞ்சது. இது இருந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு யூனிட் என்கிட்ட இருக்கு. இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. இது பஞ்சர் ரிப்பேர் கிட். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிளேயர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் ஹேண்டில் போட்டு ஒரு பிளேயர் கொடுத்துருக்காங்க, தென் நீடில் கொடுத்துருக்காங்க, போக்கர் கொடுத்துருக்காங்க, ரப்பர் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரப்பர் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எங்கேயாவது பஞ்சர் ஆயிருக்கு நம்ம கார் அப்படின்னா அந்த நீடிலோ ஆணியோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய முள்ளோ விசிபிளாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிளேயரில் அதை நம்ம பிளக் அவுட் பண்ணிட்டு எடுத்துட்டு இந்த போக்கரில் கொஞ்சம் இந்த ரப்பர் சொல்யூஷனை வச்சு அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த இன்சர்ஷனில் அந்த ரப்பர் எலிமெண்ட்டை வச்சு உள்ள இன்சர்ட் பண்ணோம். அது நீங்கள் நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது. இன்னும் நான் ஓப்பன் கூட பண்ணல இந்த பேக்கை. ஸோ இது ஒரு யூனிட் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ ஆன் த வே ஹைவேஸில் எங்கேயாவது பஞ்சர் ஆச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பஞ்சர் ஒட்ட வேண்டியது, காத்தடிக்க வேண்டியது, காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ இது மாதிரி ஒரு மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ், மினிமம் கேஜெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியும். இதெல்லாம் ஓகே, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் சொல்லிடுறேன். இதோட யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 1750 தான் நான் வாங்கினேன். ஸோ இது மாதிரி வந்து அமேசானில் நிறைய இருக்கு. அமேசானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 rupees, 3000 rupees, 3500 எல்லாம் இருக்கு. அண்ட் 1600 rupeesக்கு கூட அமேசானில் இருக்கு. ஆனால் அது நான் வாங்குறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும், அதோட பில்ட் குவாலிட்டின்றது எனக்கு தெரியல, அதனால நான் வந்து வாங்கலை. ஸோ டிவிஎஸ் கம்பெனி இது ஒரு 4000 rupeesக்கு கூட நான் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு 4000 rupees விட கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சேன். ஸோ அந்த உக்கடம் மார்க்கெட்டில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூடுலாம் ஆகலை. இவ்வளோ நேரம் 3 minutes ஓடிச்சு, ரொம்ப சூடுலாம் ஆகலை. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஸோ ஒர்த் பர்ச்சேசிங். ஸோ ஒரு 1750க்கு இட்ஸ் அன் வெரி குட் device that we can buy and have it and own it in all the cars. ஸோ இந்த பஞ்சர் கிட்டோட ப்ரைஸ் வந்து வெறும் 250 ரூபா தான். ஸோ 250 rupeesல நம்மளுக்கு ரொம்ப பெரிய சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த கேஜ் இதோட ப்ரைஸும் வந்து கிட்டத்தட்ட 400 rupees தான். நல்ல குவாலிட்டி, இது தேவையில்லை. பட் ஸ்டில் நான் கொஞ்சம் இது மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறதுக்கு வேணுன்றதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுலயே நம்மளுக்கு அந்த கேஜ் கொடுத்துட்றாங்க. ஸோ யூ டோன்ட் நீட் இட். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன கேஜெட்ஸ், இது ஒன்றும் இடம் அடைக்க போகிறது கிடையாது. ஒரு சின்ன பேக்கில் ஒரு லஞ்ச் பேக் கேரி பண்ணுறோம், அது மாதிரி ஒரு சின்ன பேக்கில் வச்சு காரில் டிக்கியில் ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்க போகுது. அண்ட் நிறைய இடத்துல நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்மளுக்கு தான் பயன்படணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது யாராவது வந்து இது மாதிரி தேவை இருந்தாலும் நம்ம காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம போகலாம் தாராளமாக. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த ஆஃப் ரோடிங்க்கு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நான் உங்க சுந்தராஜ், நீங்க பார்த்துருக்கீங்க மாங்க் சக்சஸி. பாய்.